அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புள்ளம் கொண்ட தமிழ் பேசும் உறவுகளே, அரகுர சங்கிகளும் தற்குறி தம்பிகளும் பெரியாரை இஸ்லாத்துக்கு எதிராக முன்னிறுத்த பல பகீரத முயற்சிகளை செஞ்சிட்ருக்காங்க. உண்மையிலேயே பெரியார் இஸ்லாத்தை எதிர்த்தாரா, இல்லை ஏற்றாரா, இல்லை இஸ்லாத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இலக்கியச்சோலை பதிப்பகத்தார் வெளியிட்ட பெரியாரும் இஸ்லாமும் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் நான் பல விஷயங்களை மேற்கோள் காட்ட இருக்கிறேன். அதை பி ரியாஸ் அகமது அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய சமூக விளக்கல் மற்றும் உட்குணர்வு கொள்கை ஆய்வு மையம் மற்றும் சமூகவியல் துறையுடைய பேராசிரியர் எஸ் சாமுவேல் ஆசிர் ராஜ் அப்படிங்கிறவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இலக்கியச்சோலையுடைய இணை ஆசிரியர் ரியாஸ் அகமது அவங்க 27/10/2021 அன்னைக்கு காலை 11 மணிக்கு சுந்தரனார் அரங்கத்தில் ஆற்றிய தன்னோட உரையை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்ட இந்து முன்னணியினர் பல்கலைக்கழகமா அல்லது திராவிடர் கழகமா அப்படின்னு கேள்வி எழுப்பி பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சாங்க. அவங்களுடைய மிரட்டலுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி நல்ல விதமாக நடந்து ஏறிச்சு. அவங்கள எதிர்த்து உதயகுமாரன் ஒரு ட்வீட்டையும் போட்டிருந்தார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமா, திராவிடர் கழக அலுவலகமா, ISIS பயிற்சி கூடாரமா என்றெல்லாம் உருட்டி மிரட்டி ஒரு அறிவார்ந்த கருத்து பரிமாற்றத்தை தடுக்க முயலும் இந்து முன்னணி பாசிஸ்டுகளை வன்மையாக கண்டிப்போம். பல்கலை நிர்வாகமே முதுகெலும்புடன் செயல்படும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கருத்தரங்கம் நடந்தேறியது. அந்த கருத்தரங்கத்தில் பேசியது தான் கோர்வையாக ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கு இலக்கியச்சோலை. அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். 1925 நடைபெற்ற வைக்கம் போராட்டம் பெரியாரை உலகத்திற்கு அறிமுகம் செஞ்சிச்சு. ஈழவர் மற்றும் புலையர் உள்ளிட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது சாலையிலேயே நடக்கக்கூடாது அப்படிங்கிற முறையை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடைபெற்றுச்சு. வைக்கத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வைக்கம் வீரர் பெரியார் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று தனியாக போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். போராட்டத்தோடைய வீரியத்தை கண்ட திருவாங்கூர் மகாராணி காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதுக்கப்புறம் அந்த சாலையை மட்டும்தான் திறந்து விட்டாங்களே தவிர கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோட அந்த சாலையை மட்டும் திறந்து விட்டாங்க. அந்த கோரிக்கையை காந்தியடிகள் ஏற்றுக்கொண்டார். ஆனால் பெரியார் அதை ஏற்க மறுத்தார். இருந்தாலும் கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கான பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதோட தொடர்ச்சியாக எர்ணாகுளத்தில் ஒரு மாநாடு நடைபெற்றுச்சு. அந்த மாநாட்டை தலைமை தாங்கி நடத்திய பெரியார் ஜாதியை ஒழிக்கணும்னா ஜாதி இல்லாத இஸ்லாத்தில் இணையணும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன அந்த தீர்மானத்துக்கு செவிசாய்க்கும் விதமாக சுமார் 50 நபர்கள் அன்னைக்கே இஸ்லாத்தில் இணைஞ்சாங்க. மாநாட்டுக்கு வராத சிலரும் இஸ்லாத்துக்கு இணைஞ்சாங்க. இது ஒரு கலக்கிடுச்சு அப்படின்னு பெரியார் தன்னுடைய விடுதலை இதழில் 9/1/1959 அன்னைக்கு எழுதப்பட்ட விடுதலை இதழில் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்ற புலையர்களுக்கும் நாயர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு ஒருத்தர் இறந்து போனார். இன்னும் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்த சமயத்தில் அன்றைய திவானான CP ராமசாமி ஐயருடைய ஆலோசனை பேரில் கோயில் கதவுகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திறக்கப்பட்டுச்சு. பார்ப்பன இந்து மதத்தை ஏன் பெரியார் எதிர்த்தார் அப்படின்னா, மனிதர்களிடையே ஏற்றத்தாழ்வை கற்பித்து சிலரை தீண்டத்தகாதவர் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய மதமாக தான் பார்ப்பன இந்து மதம் இருந்துச்சு. அப்படி தீண்டப்படாத மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா அது அவங்க முஸ்லீமாக மாறிடுவாங்க அப்படிங்கிற பயத்தால் தான் அவங்களுக்கு நன்மை ஏற்பட்டுச்சு ஒழிய பார்ப்பன இந்து மதம் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்களாம் முன்வந்து எதையும் செய்யலை அப்படிங்கிறத இங்கே பெரியார் தெளிவுபடுத்துகிறாரு. தீண்டாமையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இஸ்லாம் ஒன்றே வழி அப்படின்னு தெளிவாக சொன்னார் பெரியார். தீண்டாமையை ஒழிக்க சமூக சீர்திருத்தவாதிகள் 2 விஷயங்களை முன் வச்சாங்க. ஒன்று சட்டம், 2வது சத்தியாகிரகம், 3வதாக பெரியார் முன் வச்சது இஸ்லாம். சட்டத்தாலும் சத்தியாகிரகத்தாலும் தீண்டாமையை ஒழிக்க முடிஞ்சாலும் அதில் துன்பமும் தோல்வியும் கிடைக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் உடனே தீண்டாமை போயிடும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை முன் வச்சார் பெரியார். பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பிய பெரியார் இஸ்லாம் பகுத்தறிவுக்கு பொருந்தாத ஆதாரங்களை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொன்னார். மதங்கள் ஒழிஞ்சாதான் உலகத்தில் சமாதானமும் ஒற்றுமையும் சாந்தியும் கிடைக்கும் அப்படின்னு பல அறிஞர்கள் அபிப்பிராயம் சொன்ன போதும் அதுக்கு விரோதமாக ஒரு மதம் இருக்கும் அப்படின்னா அது இஸ்லாம் தான். அதாவது உலக சமாதானமும் ஒற்றுமையும் சாந்தியும் வேணும் அப்படின்னா இஸ்லாத்தை தழுவுங்க அப்படின்னு பெரியார் சொன்னார். காரணம் இஸ்லாம் சமூக மாற்றத்தையும் சமூக சமத்துவத்தையும் எல்லாரிடத்துலையும் வலியுறுத்துது அப்படிங்கிறத மீலாது விழா உரையில் பெரியார் குறிப்பிட்டிருந்தார். நாத்திகம் அப்படிங்கிறது என்னுடைய முக்கிய கொள்கை கிடையாது, இஸ்லாமியர்கள் சுயமரியாதை இயக்கத்தில் சேருங்க அப்படின்னு அறைகூவல் விடுத்தார் பெரியார். தன்னோட சுயமரியாதை கொள்கைக்கு இஸ்லாத்தை மிகவும் நெருக்கமாக கண்ட பெரியார் அதனை ஆதரித்ததில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இஸ்லாத்துடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அதன் காரணமாக தான் பெரியார் இதனை ஆதரித்தார் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் 5 மணிக்கு ஒருத்தவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா 5:30 மணிக்கு தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற இழிவில் இருந்து அவன் மீண்டு தெருவில் நடக்கக்கூடிய உரிமை அவனுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறத சொன்னார். கொடிய நோயிலிருந்து இஸ்லாம் மட்டுமே மனித சமூகத்தை காப்பாற்ற முடியும், இன இழிவு ஒழியணும் அப்படின்னா இஸ்லாமிய நன்மருந்து அப்படின்னு 1947 ஈரோட்டில் பேசியிருந்தார் பெரியார். மேலும் தோழர்களே, நம்மளுடைய வியாதி ரொம்ப பெருசு, மிக கொடுமையானது. புற்றுநோய், தொழுநோய்,
இது ரொம்ப நாளைய நோய். இதற்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது, அது இஸ்லாம். இஸ்லாத்தை நீங்கள் ஏற்கவில்லை அப்படின்னா இந்த ஜாதி பிரச்சனையில், அதாவது தீண்டாமையில் நீங்கள் வேதனைப்பட வேண்டியதுதான் மிச்சம் அப்படின்னு சொன்னார். தூக்க மருந்தை கொண்டும் போதை மருந்தை கொண்டும் நோய் இம்சை தெரியாமல் கொஞ்சம் நாளைக்கு நம்ம இருக்கலாம். ஆனால் பிணம் போல தான் வாழ வேண்டியிருக்கும். நோயெல்லாம் போய் எழுந்து நடக்கணும் அப்படின்னா இஸ்லாம் மட்டும்தான் உண்மையான மருந்து. அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிமிர்ந்து நடக்கலாம், சுயமரியாதையோடு நடக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே பெரியார் முக்கியமாக சொல்லியிருக்காரு. அதுபோக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற திருமூலருடைய கூற்றும் இஸ்லாத்துடைய கொள்கையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் பெரியார் தெளிவுபடுத்துகிறாரு. இஸ்லாம் அப்படின்னா சாந்தி, பணிவு, பக்தி அப்படின்னு பொருள். இது ஒரு அரபி சொல். இஸ்லாம் அப்படின்னா சகோதரத்துவ தன்மை அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவுபடுத்துகிறாரு பெரியார். கடவுள் அப்படிங்கிறது திராவிட மொழி, காட் அப்படிங்கிறது ஆங்கில மொழி, அல்லாஹ் அப்படிங்கிறது அரபி மொழி தானே தவிர இதெல்லாம் தனித்தனி கடவுள் இல்லை அப்படிங்கிறதையும் பெரியார் இங்கே தெளிவுபடுத்துகிறாரு. அதனால தான் இஸ்லாமியர்களுடைய இறைவனும் திராவிடர்களுடைய இறைவனும் ஒன்று தான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. இஸ்லாத்தில் பல தெய்வ கொள்கையும் விக்கிர வழிபாடும் இல்லாதது அவரை ரொம்ப கவர்ந்துச்சு. இழிவு நீங்கணும் அப்படின்னா இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மருந்தும் பயன் தராது அப்படின்னு சொன்னார். நம்மளுடைய இழிவுலாம் நீங்கணும் அப்படின்னா இஸ்லாம் அப்படிங்கிற மந்திரம் தான் நம்மளை மனிதனாக்க முடியும். இதை இன்னைக்கு நேற்று நான் சொல்லலை, 1919-20 இன்னைக்கு வரைக்கும் 28 வருஷமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு 1947 சொல்லியிருக்காரு பெரியார். ஒரு மனிதனுடைய இழிவு நீங்கணும் அப்படின்னா இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மருந்தும் இது வரைக்கும் பயன் தரலை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாரு பெரியார். இஸ்லாத்தை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறதால திராவிடர்கள் இடத்துலேருந்து எனக்கு நிறைய எதிர்ப்புகள் ஏற்படுது. அந்த எதிர்ப்பை பற்றிலாம் நான் கவலைப்படலை. திராவிடர்களுடைய இன இழிவு நீங்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசையும் கவலையை தவிர வேறு எந்த கவலையும் கிடையாது. திராவிடர்களுடைய இழிவு ஒளிந்து அவர்கள் மானத்துடன் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய இலக்கு அப்படிங்கிறதையும் இங்கே பெரியார் ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விழா எடுத்த முஸ்லீம் அல்லாத ஒரே இந்திய தலைவர் அப்படின்னா அது பெரியார் மட்டும்தான். முஸ்லீம்களை மட்டும் அவர் ஆதரிக்கலை, அதையும் தாண்டி முஸ்லீம் அரசியலையும் அவர் ஆதரித்தார். முஸ்லீம்களுக்கென தனி வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அது அப்படின்னு சொல்லி அதை ஆதரித்தார் பெரியார். இந்திய பிரிவினையும் போது பல பேச்சுவார்த்தைகள் எழுந்துச்சு. அதில் முஸ்லீம்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளானாங்க. அந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு முஸ்லீம்கள்லாம் போகணுன்னு குரல்கள் எழுந்துச்சு. அப்போ முஸ்லீம்களை திராவிடர்கள் அப்படின்னும் அவங்க இந்த மண்ணிற்கு உரியவர்கள் அப்படின்னும் தெளிவாக கூறினார் பெரியார். அவங்க திராவிடர்கள் இந்த மண்ணில் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. மதம் அப்படிங்கிற ஒரு சிறிய துறையை தவிர மற்ற எல்லா அம்சங்களிலும் அவங்க திராவிடர்களுடன் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னார். திராவிட அரசியலில் அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிறதையும் தன்னுடைய விடுதலை பத்திரிகையில் ஏப்ரல் 17, 1947 அன்னைக்கு எழுதியிருந்தார் பெரியார். திராவிடத்திலிருந்தும் இங்கே இருக்கிற கலாச்சாரத்திலிருந்தும் முஸ்லீம்களை பிரிப்பதற்கான முயற்சிகளை அவர் முளையிலேயே கிள்ளினார். அதே சமயம் அவரவர் மதத்தை அவரவர் பின்பற்றுவதில் எந்த தடையும் இருக்காது அப்படிங்கிறதையும் உறுதியளித்தார். முஸ்லீமாக இருக்கட்டும், ஆதி திராவிடர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே திராவிடர்கள் தான். அவரவர் இஷ்டத்துக்கு அவரவர் இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னார். அந்த விஷயம் குடியரசில் டிசம்பர் 2, 1947 எழுதப்பட்டிருந்துச்சு. இந்தியாவில் 25% முஸ்லீம் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அரசாங்கத்தில் உரிய பங்கு இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பினார். அதுவும் 1926. முஸ்லீம்கள் 7.5 கோடி பேர் இருக்காங்க, அவங்க இந்தியாவை விட்டு போக முடியுமா? அவங்க சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்னா ராஜ்ய விஷயத்துலையும் மத விஷயத்துலையும் அவங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். வகுப்பு பிரதிநிதித்துவம் ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சம உரிமை கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்காக நியாயமான கோரிக்கையை 1926 எழுப்பினார் பெரியார். தீண்டாமையையும் சமூக ஏற்றத்தாழ்வையும் பெரியாரை போலவே எதிர்த்த இன்னொரு தலைவர் யாருன்னா அவர் அம்பேத்கர். 1930 அவர் இஸ்லாத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஆதரித்தவர் பெரியார். அம்பேத்கர் 1,00,000 பேரோடு இஸ்லாத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு தந்தி அனுப்புனார். அது மட்டும் இல்லாமல் 10,000 இல்லைனா 20,000 பேரை நான் இங்கேருந்து அனுப்புகிறேன் அப்படின்னும் அதில் அந்த தந்தியில் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கப்புறம் பௌத்தத்துக்கு மாறக்கூடிய முடிவை அம்பேத்கர் எடுத்த போதும் இஸ்லாத்துக்கு மாறுவதே சிறந்தது அப்படின்னு அம்பேத்கர்கிட்ட சொன்னார் பெரியார். நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறினா எந்த அளவுக்கு பயப்படாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பௌத்தத்துக்கு மாறினா பயப்பட மாட்டாங்க. காரணம், பௌத்தத்தை ஏறக்குறைய இந்து மதத்தோடைய கலர வச்சுட்டாங்க அல்லது கரைச்சிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தையும் பெரியார் சொன்னார். இஸ்லாத்தை ஆதரித்ததாலேயே முஸ்லீம்கள் செய்யும் எல்லாத்தையும் பெரியார் அங்கீகரிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இஸ்லாத்தில் இருந்த மூட பழக்க வழக்கங்களையும் கடுமையாக விமர்சனம் செஞ்சார் பெரியார். எப்படி இஸ்லாம் இல்லாத மக்கள்கிட்ட இஸ்லாத்தை எடுத்து சொன்னாரோ அதே போல் முஸ்லீம்கள்கிட்ட அவங்கக்கிட்ட இருந்த குறைகளையும் எடுத்து சொன்னார் பெரியார். இஸ்லாம் எந்த விதமான மூட பழக்க வழக்கத்தையும் அங்கீகரிக்கலை, ஆதரிக்கலை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சில மூட பழக்க வழக்கங்களை இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஈரோட்டில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் முஹர்ரம் பண்டிகையை பற்றி விமர்சித்தார் பெரியார். அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே அங்கே முஹர்ரம் பண்டிகை நடைபெறலை. முஹர்ரம் பண்டிகை இஸ்லாத்தில் இல்லாத ஒரு மூட பழக்க வழக்கம். பாலிய விவாக தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னப்போ முஸ்லீம்கள் சிலர் எதிர்த்தாங்க.
அவங்களுக்கு எதிராக குடியரசில் அக்டோபர் 27, 1929 ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்துச்சு. அதே இதழில் திருவண்ணாமலையில் சுமார் 200 ஆதி திராவிடர்கள் இஸ்லாத்துக்கு மாற தயாராக உள்ளார்கள் அப்படிங்கிற செய்தியும் அதில் வெளியிடப்பட்டிருந்துச்சு. மக்களுக்கு எந்தவித மத உணர்ச்சியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத விருதுநகர் மாநாட்டில் மத ஒழிப்பு தீர்மானத்தை விலக்கி பேசிய பேச்சுக்களை குடியரசு இதழில் அக்டோபர் 23, 1931 தலையங்கமாக எழுதினார். ஆனால் அதே இதழில் கோயம்புத்தூர் மீளாது உரையும் இடம்பெற்றிருந்துச்சு. தன்னோட கொள்கையையும் அரசியலையும் விட்டு கொடுக்காமலும் சமரசம் செய்யாமலும் இஸ்லாத்தை பெரியார் ஆதரித்தார். அப்படி ஆதரித்த சமயத்தில் திராவிட இயக்கத்தினர் சிலர் எதிராக அவருக்கு எதிராக செயல்பட்டாங்க. அவங்களையும் அவர் எதிர்த்து தான் பேசினார். திராவிட இயக்கத்தினர் எதிர்க்கிறாங்களே அப்படின்னு இஸ்லாத்துக்கு ஆதரவாக பேசுகிறத அவர் விட்டுவிடலை. அதே நேரம் முஸ்லீம்கள்கிட்ட உள்ள மூடப்பழக்க வழக்கங்களை விமர்சனம் செஞ்சால் எங்கே முஸ்லீம்கள் தன்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற கவலையும் அவருக்கு இல்லை. அம்பேத்கர் முதல் கொண்டு பலரை இஸ்லாத்தை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொன்ன பெரியார் ஏன் இஸ்லாத்தை ஏற்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இயல்பாகவே எழுகிறது. அம்பேத்கர் இது குறித்து அவர்கிட்ட கேட்டப்ப என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, ஜாதி ஒழிப்புக்கு எதிராகவும் இந்து மத கடவுளுக்கு எதிராகவும் தாம் மேற்கொள்ளும் கடுமையான பிரச்சாரங்களை இந்து மதத்தை விட்டு வெளியே செய்ய முடியாது. இந்த விஷயம் 1959 டிசம்பர் 15 டெல்லி பஹார்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல சொல்லப்பட்டுச்சு. அதே போல் அரசியல் ரீதியாகவும் முஸ்லீம்கள் மீது சில விமர்சனங்களை பெரியார் வச்சிருந்தார். காங்கிரஸ் கட்சி கூட முஸ்லீம்கள் நெருக்கமாக இருப்பதை பெரியார் விரும்பலை. 1967 வருட தேர்தலில் திமுக, முஸ்லீம் லீக் மற்றும் சுதந்திரா கட்சி ஆகியவை ஒரே கூட்டணியில் இருந்ததையும் அவர் விமர்சித்தார். இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் பச்சை தமிழர் காமராஜர். கருப்பு சட்டை அணிந்த காங்கிரஸ்காரரான பச்சை தமிழர் காமராஜரை ஆதரித்ததால தான் இந்த ஸ்டாண்டை பெரியார் எடுத்தார். தாழ்த்தப்பட்டோரும் மைனாரிட்டிகளும் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக உள்ளனரே அப்படின்னு புலம்புனார். நான் ராமன், இவர்கள் எனது குரங்கு படைகள் அப்படின்னு கூட்டத்தில் வெளிப்படையாகவே ராஜாஜி பேசினார். திமுக காரர்களையும் முஸ்லீம் லீக் காரர்களையும் தன்னுடைய குரங்கு படைகள் அப்படின்னு ராஜாஜி பேசினதை பெருசாக பேச மாட்டானுங்க இந்த தற்கூரி தம்பிகளும் அறகுற சங்கிகளும். அதே நேரத்தில் 1972 வருடம் கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத் அவங்க இறந்தபோது அவருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த தந்தை பெரியார் கதறி அழுதாரு அப்படிங்கிற சம்பவத்தை மணிச்சொடரில் பிப்ரவரி 6, 2021 பதிவு செஞ்சுருக்காங்க. பெரியார் இஸ்லாத்தோடைய விரோதியா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பார்ப்பனர்களையும் பார்ப்பன இந்து மத ஜாதி வெறியையும் மூட நம்பிக்கையையும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எதிர்த்த பெரியாரை தவறாக சித்தரிப்பதற்காக தான் இஸ்லாத்துக்கு எதிராக பெரியாரை கட்டமைக்கக்கூடிய சதி இங்கே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இஸ்லாத்துக்கு எதிராக பெரியார் செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்கு அவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் அவருடைய பேச்சை வெட்டியும் ஒட்டியும் தங்களுக்கு ஏற்ப திரிச்சும் இந்த பொய்யை பரப்பிட்டு வராங்க. அதாவது பெரியார் இஸ்லாத்துடைய விரோதி அப்படிங்கிற பொய்யை. கும்பகோணத்தில் நடந்த திராவிட கழகத்துடைய மாநாட்டில் இஸ்லாத்தை அழிக்கணும்னு பெரியார் தீர்மானம் நிறைவேற்றியதா அறமூல சங்கிகளும் தற்கூரி தம்பிகளும் பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கும்பகோணத்தில் நடந்தது மாநில மாநாடும் இல்லை, அதில் பெரியாரும் கலந்து கொள்ளலை, அதில் இஸ்லாத்துக்கு எதிராக எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவும் இல்லை. அதுதான் உண்மை. இது தவிர பெரியாருடைய 1-2 கட்டுரைகளில் வந்த சில வரிகளை குறிப்பிட்டு அவரை இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக காட்டக்கூடிய பகீரத முயற்சிகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தலித்துக்கு எதிராகவும் இதே முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. ஆனால் அவருடைய கட்டுரையை முழுமையாக படித்தோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையில் அது அவர் சொன்னார், அந்த விஷயத்த சொன்னார் அப்படிங்கிறத முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவர் இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரி இல்லை, தலித்துகளுக்கும் எதிரி இல்லை அப்படிங்கிறது எளிமையாகவே புரியும். மொத்தத்தில் நாத்திக கொள்கை பேசிய பெரியார் பல கடவுள் வழிபாடு இல்லாத, மூட நம்பிக்கைகள் இல்லாத, விக்கிரக ஆராதனை இல்லாத, தீண்டத்தகாதவர், வேதத்தை படிக்கக்கூடாது, ஆலயத்துக்குள்ள பொது இடத்துல நுழையக்கூடாது அப்படின்னு தடுக்காத, சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய இஸ்லாத்தை நேசித்தார். இழிவு நீங்கி கண்ணியம் பெறணும் அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தினார். அதுதான் வரலாற்று உண்மை. சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற மீளாது விழாவில் 18/8/1929 அன்னைக்கு நடந்த மீளாது கூட்டத்தில் மதத்தின் காரணமாக இந்து முஸ்லீம்களுக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட வெறுப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னார். உதாரணமாக பல இந்துக்கள் முஸ்லீம்களை இழிவாக கருதுகிறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொன்னார் பெரியார். எப்படி இருந்தாலும் இந்த நாட்டில் 2 பேருமே இருந்து தான் ஆகணும். இந்தியாவுக்கு ஏற்பட்ட லாப நஷ்டத்தில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. அவர்கள் எந்த விதத்திலையும் இந்த நாட்டிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் அல்ல. நாட்டுடைய நன்மையை கருதி இந்துக்களோட அவங்க ஒத்துழைச்சே தான் ஆகணும். மூடப்பழக்க வழக்கங்களையும் அறிவிற்கும் ஆராய்ச்சிக்கும் விரோதமானவைகளையும் உதறி தள்ளிட்டு மனிதர்களாக வாழ தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னார் பெரியார். சடங்குகளும் வேடங்களும் மதம் இல்லை, கொள்கை தான் மதம் அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்தினார். 5/8/1929 திராவிடனில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு தான் இறந்து போவேன். ஏன்னா என்னை மோட்சத்திற்கு அனுப்புவதற்காக என்னோட சொத்துக்களை என்னுடைய சந்ததியிலிருந்து ஏமாற்றி பறிச்சுக்குவாங்க. அப்படியாப்பட்ட மூட நம்பிக்கையில் ஈடுபடாமல் என்னுடைய சந்ததிகள் இருக்கவும், பார்ப்பனருடைய காலை கழுவி சாக்கடை தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கும்,
நான் முஸ்லீமாக இறந்து போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பல கருத்துக்களை இஸ்லாமுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு பெரியார். இன இழிவு நீங்கணும் அப்படின்னா இஸ்லாமிய அருமருந்து அப்படின்னு சொன்ன பெரியாரை முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக சித்தரிக்கக்கூடிய வேலையை அறகுற சங்கிகளும் தற்குறி தம்பிகளும் தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. எவ்வளவு தான் அவதூறை பெரியார் மீது பரப்புனாலும் உண்மைகளும் ஆதாரங்களும் தெளிவாக இருக்குது. அறிவார்ந்த சமூகம் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கும். அறிவுகட்ட சமூகமான அறகுற தம்பிகளும் அறமூல சங்கிகளும் சொல்கிறத எந்த காலத்திலையும் நம்பாது. தற்குறி தம்பிகளையும் அறமூல சங்கிகளையும் தோலுரிப்பதற்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதி என்னை மேம்படுத்துங்க. தரக்குறாகவோ அவதூற பரப்பக்கூடிய கமெண்டோ எழுதி என்னுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க. மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.